நான் அப்படிலாம் சொல்லவே இல்லைங்க. இல்ல ஒரு படத்துக்கு ப்ரமோஷனுக்கு ஏன் வரலன்னு வரல. அனைத்து பத்திரிகை நண்பர்களுக்கும் இந்த இந்த விழாவில் பங்கேற்கும் சகோதர சகோதரிகளுக்கும் மேடையில் அமர்ந்திருக்கும் ஜாமானுக்கும் முதல் வணக்கம். அப்படி ஒரு பெரிய விஷயத்துல சொல்லவே இல்லை. கேட்டேன் ஒரு படத்தோட முக்கியமான ஒரு கதாநாயகன் இருக்கும்போது கதாநாயகி கண்டிப்பா வர வேண்டும் இல்லையான்னு கேட்டேன். அவங்க ரொம்ப நிறைய படங்கள் பண்ணி பிஸியா இருக்காங்க. பேர் தெரியல, அதனால தான் கேட்டேன். தப்பா பேர் தெரியாமல இந்த ஆடியோ பக்ஷி வந்திருக்காரு. இல்ல இப்போ கதாநாயகர் சொன்னாரு, இல்ல இல்ல அவங்க பிஸியா இருக்காங்க. சரி, பிஸியா இருக்கு, நல்ல விஷயம் தான். இருந்தாலும் ஒரு படத்தை மதிக்க வேண்டும். அது யாராக இருந்தாலும் நாங்கள் இந்த படத்தில் பணிபுரியவில்லை என்றாலும் இந்த திரைப்பட ட்ரெய்லரை நான் ஒரு 2 days முன்னாடி பார்த்து இது ஒரு அருமையான ஒரு, அதாவது நான் ஏன் சொல்ல வேண்டும் இல்லை, நாங்களே சொல்ல வேண்டும் என்றால் ஒரு ஒரு படத்தின் முன்னோட்டம் தான் அந்த படத்துடைய கதையை நிர்ணயிக்கும், அந்த படத்தோட குவாலிட்டியை சொல்லும். அந்த விஷயத்தில் இது முதல் குவாலிட்டியில் இருப்பதை பற்றி பெருமை அடைகிறேன். ஏன்னா நாங்களும் எத்தனையோ படங்கள் எத்தனையோ ட்ரெய்லர்ஸ் நாங்களும் கட் பண்ணுறோம், எத்தனையோ வெளியே விடுறோம். இருந்தாலும் அந்த படத்துல ஒரு அருமையான ஒரு முன்னோட்டம், அதுவும் அந்த எழுத்து மேற்கும் கோபி அவருடைய முயற்சி மிகப்பெரிய வெற்றி அடையும் கண்டிப்பாக. ஏன்னா அந்த படத்துல ஒரு கான்செப்டாவே நல்லா இருக்குது. 26 ஒரு விஷயம் சொல்லியிருந்தாரு, அது ஒரு நம்பிக்கை, அது நல்ல விஷயம் தான். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நம்பிக்கை இருக்கும்ல. நம்ம இளவரசருக்கு ஒரு நம்பிக்கை இருக்கும். என்ன சார் பேரு சாருக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. இல்ல ஒவ்வொருத்தரும் ஒரு நம்பிக்கை இல்ல. அப்ப பேரு சார் நம்பிக்கை இல்ல, எல்லாருக்கும் ஒரு நம்பிக்கை தான். என்ன சொல்றீங்க? அது அரசியல் மேடையாக்க வேணாம். இல்ல இல்ல ஓ கூட்டம் இல்ல, வெரி குட். அரசியல் மேடையாக்க வேண்டாம். ஏன்னா அவர்கிட்ட நான் ட்ரெய்லர் பார்த்த உடனே எனக்கு முதல்ல அந்த டக்குனு போகும்போது தெரியல. அதுக்கப்புறம் நான் மொபைல்ல தான் பார்த்தேன் 3 days முன்னாடி. அவர் ஜூம் பண்ணி பார்த்த உடனே இது ஏன் ஒரு புதுசா ஒன்று இருக்கு அப்படின்னு கேட்டது. சரி, ஓகே, அவருடைய கதையில ஏதோ ஒரு விஷயம், இந்த சில பேர் கதைக்குள்ள ஏதாவது சில விஷயங்கள் வரும், அதுக்காக ஒரு போஸ்டர் தேவைப்படும், மேபி அப்படி இருக்கலாம் அப்படின்னு நான் நினைச்சிருந்தேன். அது இல்லைன்னு இப்பதான் தெரியுது. அவர் மேல் கொண்ட பற்று நினைக்கிறேன். எனக்கு பற்று ஜாஸ்தி தான். ஏன்னா அவர் அதிகம் பண்ண அவர் 180 படம் பண்ணாலும் நான் 45 படம் நான் தான் பண்ணியிருக்கேன். அது இல்லாம இந்த படத்துல ஒரு முக்கியமா ரீரிகார்டிங் அவர் தர்ம பிரகாஷ் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தார். நான் என்ன பார்த்துட்டு உடனே என்ன ஒரு சமீபத்துல எல்லாம் உருட்டுற மாதிரி இருக்கு. இது ஒரு அவ்வளோ அழகா ஒரு பொய்டிக்காவும் ஒரு த்ரில்லர் படத்துல ஒரு 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 மிலோடி வித் ஒரு டென்ஷன் கொடுக்குற மாதிரி இருந்தது. அது என்னை ரொம்ப ஒரு அட்ராக்ட் பண்ணிச்சு. அப்போ நான் யாரு எனக்கு மெயினாக கூப்பிட்டது வந்து என்னுடைய நண்பர் நரேஷ். அவர் வந்து ஒரு பத்திரிகை தொழில் உள்ளவர். அதுக்கப்புறம் தான் இன்வெஸ்ட் பண்ணாரு. எனக்கு இந்த இவங்க இருக்காங்க இல்லையா, தினமலர் பத்திரிகை வந்து அவங்க குடும்பம் எனக்கு ரொம்ப பார்த்துப்பட்டோம், ரொம்ப நட்பு குடும்பம். ஸோ அவங்கள பையன் சொன்னோட தான் உடனே நான் வந்தேன். உடனே வந்ததில்ல, அவங்களுக்கு சினிமாவுக்கு என்ன சம்பந்தம் இல்லாத ஒரு ஃபேமிலி ஆச்சு. அப்படி பார்க்கும்போது அவர் ஹீரோ தினேஷ் சார் என்கிட்ட பேசினாரு. அப்போ பேசும்போது உடனே எனக்கு அவர் பேசும்போது எனக்கு அந்த நம்பிக்கை வரல. ஏன்னா அவர் அப்படி பேசினார், புரியுது அவங்களுக்கு. உடனே நம்பிக்கை வருது. அந்த ட்ரெய்லர் லிங்க் அனுப்புங்க சொன்னோம். பார்த்த உடனே எனக்கு ரொம்ப பார்த்த உடனே நான் தினேஷ் கேட்டேன், யார் மியூசிக் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு அப்படின்னு. அது இல்லாமல் கலை இயக்குனர், அப்புறம் எடிட்டர் நிரஞ்சன் நல்லா நல்லா அழகாக ஷார்ட் ஒரு அருமையாக கட் பண்ணியிருந்தாரு. ஒரு ட்ரெய்லரை வந்து எப்படி கட் பண்ண வேண்டும் என்ற ஒரு யுக்தியை வந்து கரெக்டா பண்ணியிருந்தார். ஏன்னா அவரோட முதல் படம்னு நினைக்கிறேன். முதல் படமா இல்ல எனக்கு அது ரொம்ப பிடிச்சது. கேட்டா ஓகே, நல்லா இருக்கு. நல்லா பண்ணியிருந்தாரு சார். ஏன்னா அதாவது ஒரு படம் யாரும் அறியாத ஒரு படம், தெரியாம அந்த ஆடியோ பக்ஷனுக்கு வரும் ஒருத்தர் வச்சு தான் வரணும்னாங்க. அப்புறம் பத்திரிகை துறையை சேர்ந்த ஒருத்தர் கதாநாயகன் வரப்போறார். அது வரும்போது அந்த அந்த படத்தோட தரம் எப்படின்றது அந்த முன்னோட்டம் தான், அந்த ட்ரெய்லர் தான். அந்த ட்ரெய்லர் சிறப்பாக இருந்தது. இருந்தாலும் இந்த படத்தில் நடித்த அப்புக்குட்டி, மேலும் தினேஷ், தம்பி தினேஷ் அவரும், மேலும் அந்த மலை மேல் நிற்கும் அந்த கதாநாயகர் 2 பேருக்கும், அந்த பாண்டி அவர்களுக்கும், அவரு நல்லா பண்ணி உங்க இன்ஸ்டாகிராம் வீடியோஸ் எல்லாம் பார்த்துருக்கேன்.
ரொம்ப நல்லா பண்றீங்க, வாழ்த்துக்கள். இந்த படம் மேலும் வெற்றியடைய வேண்டும். இன்னொரு விஷயம், பத்திரிகை துறையிலிருந்து நமக்கு ஒரு கதாநாயகன் கிடைத்திருக்கார். அவருக்காக பத்திரிகையாளர் நம் நம் அவர்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்து மேலும் உயர்த்துவோம். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். எப்பவும் பிரசாத் ஆப்பில் ஒரு 3 நேரம் ஸ்பெண்ட் பண்ணுவேன். இன்னைக்கு முழு நாள் ஸ்பெண்ட் பண்ணுற வாய்ப்பு போச்சு. அடுத்த ஃபங்க்ஷன் வேற இருக்கு. இந்த மேடை கொஞ்சம் வித்தியாசமான மேடை தான் அது. சரி, முதல்ல இது சிறப்பு என்னன்னா, இயக்குனர் கோபி வந்து தளபதி விஜய் சாரோட ஃபேன். அதுதான் சிறப்பு. அதோட பிரதிபலிப்பு தான் இந்த மேடை. அவரு முடிவு பண்ணிட்டாரு, இந்த மேடையில் உட்காருவேன், யாராக இருந்தாலும் விஜயோட ஏதோ ஒரு இதில் கனெக்ஷன் ஆயிருக்கணும். ஒன்று நடிச்சிருக்கணும், இல்லை ஃபைட் மாஸ்டராக இருக்கணும், இல்லை டேஷ் பண்ணியே தொலைஞ்சிருக்கணும். இது என்னையை கூட்டுவது இங்கே வந்து நான் வந்து ஒரு இயக்குனர் பேரரசு, இயக்குனர் சங்க பொதுச் செயலாளர் அதெல்லாம் இல்லை. விஜயை வச்சு டேர் பண்ணது யாரு? தேடுன்னு இருக்காப்ப இந்த பேரரசன் ஒருத்தர் இருக்காரு, கூப்பிடும் ரெண்டோட பண்ணியிருக்காரு, அது போதும் கூப்பிடுங்க. இதுதான் இன்னைக்கு நான் சிறப்பு விருந்தினர் இல்லை, விஜய் வச்சு 2 கூட பண்ண அந்த ஒரு தகுதி தான் எனக்கு. விரும்பி கூப்பிட்டுருக்காரு கோபி. இன்னொன்று, இதில் நடிகை எல்லாருமே மேக்ஸிமம் நம்ம படத்தில் ஒர்க் பண்ணவங்க தான். அப்புட்டியாக இருக்கட்டும், சம்பத்ராமா இருக்கட்டும், கணேஷ் பாபா இருக்கட்டும், சமுதிரம் சீக்கிரம் இணைவோம். கண்ணன் சார் தான் திருப்பாச்சிக்கு முதல்ல ஃபைட் மாஸ்டராக ஃபிக்ஸ் ஆனது. பேசினா முடிவு பண்ணியாச்சு. கரெக்டாக நாம் ஷூட்டிங் ஆரம்பிக்கும்போது அவர் வேற ஒரு படத்தை பிஸி ஆகிட்டார். அதனால அப்போ கொஞ்சம் ஒரு மாற்றம் வந்துருச்சு. எல்லாருமே விஜயோட ஆளுக்கு தான். இந்த கணக்கு மாஸ்டர் இங்கே ஒத்துக்கதே வேணும், எல்லாரும் விஜயோட ஆளுக்கு தான். அது கணேஷ் பாபு சொன்னார், ஆமாம், ஜி சாருக்கு இந்த மிகப்பெரிய வெற்றி படம் கொடுத்தவர் பேரரசு சொன்னார். நான் அப்படி எப்பவுமே நினைக்கிறது இல்லை. விஜய் எனக்கு லைஃப் கொடுத்தாரு. அதான் ஒரு லைஃப்ல 2 லைஃப் கொடுத்தார். அந்த இது நம்மளுக்கு வாழ்நாளுக்குள்ள ஒரு பெருமையான விஷயம். அப்புறம் இந்த படத்தோட நாயகன் தினேஷ், பத்திரிகையாளர். சிலர் வந்து ஹீரோவாக வருவாங்க, பல துறையிலேருந்து வருவாங்க, ஆசையில் ஆர்வத்தில் வருவாங்க. அது படம் பார்க்கும்போது தெரிஞ்சுக்குவோம், இது ஆசைக்காக நடிச்சிருக்காங்க, ஒரு ஆர்வத்தில் நடிச்சிருக்காங்கன்ட்டு. ஆனால் அப்படிதான் நினச்சேன். சரி, பத்திரிகை இருந்து அவர் ஒரு ஆர்வத்தில் பண்ணிட்டு போகிறோன்ட்டு. இது முழுக்க முழுக்க ஒரு நடிகருக்கான தகுதி, முழு தகுதி இருக்கு அவருக்கு. ஆசைக்காக ஆர்வத்துக்காக ஒரு கலை வெறி. அந்த கலை வெறி தான் அந்த கொலை வெறியோட உட்காந்துருக்காரு. அந்த கேரக்டரை இன்னும் மாறலாம், பயமா இருக்கு பார்க்கும்போது. என்ன சொன்னா கூட சிரிக்க மாட்டேங்கிறாரு. ஆனா அவரு ஒரு இடத்துல காதல் மன்னன் ஜெமினி கணேசன், அதுக்கப்புறம் காதல் இளவரசன் கமலாசன் வந்தாரு. அதுக்கடுத்து ஒரு இடத்துக்கு ஆளை காணோம். இதுல ஒரு பெட்ரூம் இருந்துச்சு, அது போதும், மனுஷன் புகுந்து விளையாண்டாரு. ஆமா ஆமா, நான் நினைக்கிறேன் அந்த ஒரு சிலுக்காக தான் கதையை ஒத்துருப்பாரு போல இருக்கு. கையை போறாரு, கையும் உழைக்கிறாரு. அப்புறம் சரி கொஞ்சம் அந்த மூடோட்ட ஆகி போச்சு அவருக்கு. மூடோட்ட ஆனோடனே டக்கு செல்ல பார்த்து போய் ஏற்றிக்கிறார். இதெல்லாம் புது இயக்குனர் வந்து புதுசாக சிந்திச்சிருக்காரு. அவரு பாக்கியராசர் வந்து முருகன்கா சொன்னார், இது அதே மீறிடுச்சு. இப்போ டல்லாயிருச்சா, ஒன்றும் இல்லை, செல்ஃபோன் எடு அப்படியே ரீல்ஸ், அது பேர் ஏதோ ஒன்று, மூணு இடத்துல எதாவது இருந்தாண்ணா. 2 பொம்பளை பார்த்தாரு, திருப்பி கையை போட்டார், அது முறைச்சிச்சு. அப்போதைக்கு டைலாக், லவ் தான்மா. எல்லாமே அங்கே அப்படிதான் ஆரம்பிக்கும், அது எங்கேயும் முடியுங்கிறது அப்புறம். அது மாதிரி
அந்த ஒரு சீன்ல அவர் வந்து தினேஷ் வந்து பூந்து விளையாண்டான்னு சொல்லலாம். ஆமா சார், இந்த படத்துக்கு ஒரு சீன் போதும் சார். என்ன சார் நீங்க ஆக்சுவலா நீங்க அந்த ட்ரெஸ் தான் உட்காந்துக்கணும். அது சந்தோஷமா அந்த ஃபீல் பண்ணிக்கணும். அதனால தான் இப்போ ஹீரோயின் ஏன் வெளில வரலைன்னா அது மலை மேல உட்காரல சிக்கல. இன்னும் அந்த மூட்ல இருந்து மாறாம இருப்பாரோ அப்படிங்கிற ஒரு பயம். நமக்கும் பயம் இருக்குல்ல. அதனால பத்திரிக்கையாளர்ன்ட்டு ஒரு ஹீரோவா இருக்காரு நான் சாதாரண நினைச்சிட்டேன். சார் அதுக்கு சொல்ல உங்க ரியாக்ஷன் எல்லா லவ் சீனும் சரி, அந்த சீரியஸ் சீனும் சரி, ஒரு சிறந்த நடிகரா வந்து இருக்கு. கண்டிப்பா இந்த படத்துக்கு அப்புறம் நீங்க அந்த பத்திரிக்கையாளன் அதெல்லாம் ஓரம் கட்டிட்டு முழு நேர நடிகராயிருங்க. ஆமா, பத்திரிக்கையை பார்த்துக்க ஆள் நிறைய பேர் இருக்காங்கல்ல. நான் கூட வரேன். என்ன அது ஒண்ணு பாக்கி இருக்கு, அதையும் பார்த்துருந்தேன் அப்ப. யாரும் அறியான் நம்ம இயக்குனர் கோபி விஜய் ரசிகர். இவர் விஜய் ரசிகரா இருந்து படம் எடுக்கும்போது விஜயோட ஏதாவது ஒரு விஷயத்த பதிவு பண்ணுவோம். ஒரு ரசிகரா இயக்குனரா பதிவு பண்ணது அந்த பெட்ரூம் சீனை நிறைய சீன் இருக்கு. அவர் விஜயோட ரசிகரா பதிவு பண்றது விஜயை பத்தி அந்த 2006 பேக்கில் போட்டேன். நான் ஏன் அதுக்கு போயிட்டேன், திருப்பாச்சிக்கு போயிட்டேன். கொஞ்சம் ஃபிளாஷ்பேக் அதிகமாக போகுது உங்களுக்கு. 2026. ஆமாம், அதில் விஜய் சாரை போய் பார்க்கணுங்கிற அவருடைய கனவு, ஆசைகள், நம்பிக்கைகள் என்னென்ன சொல்லலாம். ஓகே, விஜய் மேலே உள்ள பற்று எல்லாம் சொல்லலாம். நான் வந்து விஜய் சார்கிட்ட முதல்ல இயக்குனராக தான் கதை சொன்னேன். இயக்குனர் சொல்ல ஒரு உதவி இயக்குனராக அவர்கிட்ட கதை சொன்னேன். அவர் கதை ஓகே ஆனதுக்கு அப்புறம் தான் நான் இயக்குனராக மாறுறேன். அப்போ உதவி இயக்குனர் வந்து இயக்குனராக மாறியாச்சு. இப்போ விஜய் சார் வச்சு நான் படம் பண்ணுறேன். அதுக்கப்புறம் நான் வெறும் இயக்குனர் இல்லை, அப்போ நான் விஜயோட ரசிகரை மாறிட்டேன். ஏன்னா ஒரு மாசியருக்கு படம் பண்ணும்போது எந்த இயக்குனரும் அவங்க ரசிகரை மாறிடணும். அப்போ தான் ரசிகருக்கு திருப்தியாக படம் கொடுக்க முடியும். நான் ஃபஸ்ட்டு திருப்பாச்சி கதை சொல்லும்போது அந்த ஓப்பனிங் அருவப்பற்ற அந்த அது இல்லை, அயனார் கோயில் போய் அவரோட சொல்லுவதில்ல அது இல்லை, நீ எந்த ஊர் நான் எந்த ஊர் சாங்லாம் இல்லை. அதுலலாம் கதையெல்லாம் ஆரம்பிப்பேன். அதுதான் ஃபஸ்ட் விஜய் சார் சொன்னது. ஓகே, நம்ம விஜய் சார் வச்சு படம் பண்ண போகிறோம் ஆரம்பிச்சதுக்கப்புறம் விஜய் சார் ரசிகரை மாறினதுக்கப்புறம் அப்போ ரசிகர் என்னென்ன எதிர்பார்ப்போம். அப்போ தான் ஒரு ஓப்பனிங், ஒரு பில்டப்பு, அதுக்கப்புறம் ஓப்பனிங் சாங் வேணும், ரஜினிஸ்ட்டு ஒரு சாங் வேணும், இதெல்லாம் பண்ணது. அது மாதிரி நிறைய மாற்றங்கள் அப்புறம் பண்ணினான். நிறைய மாற்றங்கள் விஜய் சார் கதை சொன்னதை விட அதுக்கப்புறம் விஜய் சாருக்கு ஃபேன்ஸ் பிடிக்கணுங்கிறக்கா நிறைய அதில் வந்தது நிறைய பட்ஜெட் இழக்கலாம். போய் யாரும் பட்ஜெட் ஆகிட்டாங்களே, என்ன இருக்குது. ஆமாம், நிறைய விட்டான். இது மாதிரிலாம் அப்புறம் யோசிச்சோம். அப்புறம் அதுக்கப்புறம் தான் நீ பட்ஜெட் ஆகணும் பேரரசனை கொடுத்து பேர்லாம் வந்துச்சு. ஒரு விஷயம் தான் சொல்லி முடிச்சுட்றேன். ஒரு ஆக்ஷன் படம், ஒரு பெரிய ஹீரோ வச்சு மாஸ் ஹீரோ வச்சு படம் பண்ணும்போது அந்த இயக்குனர் அந்த ஹீரோவை லவ் பண்ணணும், நேசிக்கணும். அப்போ தான் அந்த படம் ரசிகருக்கு பிடிச்ச படமா வரும், வெற்றி அடையும். ஒரு மாஸ் ஹீரோ வச்சு பண்ணும்போது அந்த ஹீரோவுக்கும் டைரக்டருக்கும் மனஸ்தாபம் இந்த மாதிரி பிரச்சனை வந்துச்சுன்னா அது திருப்தியாக வராது. ஒரு க்ளோஸ்அப் வைக்கணும் ரசிச்சு வைக்க மாட்டோம் நம்ம. அந்த மாதிரி மாஸ் ஹீரோ வச்சு பண்ணும்போது அந்த ஹீரோ எப்படி அவர் கேட்ட எப்படியோ நம்ம லவ் பண்ணி தான் ஆகணும், படம் நல்லா வரணும்னா. அது மாதிரி லவ் ஸ்டோரி நல்லா வரணும்னா, ஒரு காதல் படம் நல்லா வரணும்னா அந்த ஹீரோ லவ் பண்ணணும். மனசளவில் நான் சொல்கிறது, நீ லவ் லெட்டர் கொடுத்துக்கிட்டு செல்ஃபோனில் மெசேஜ்லாம் அனுப்பிக்கலாம் அப்படி இருக்குல்ல. மனசில் நம்ம ஃபீல் பண்ணணும், அதை ரசிக்கணும், அணுகுணுவாக பேச நம்ம ரசிக்கணும். அப்போ தான் நம்ம ஒரு க்ளோஸ்அப் வைக்கும்போது அது ஆடியன்ஸ் ரசிப்போம். அந்த மாதிரி காதல் படம் பண்ணும்போது கதாநாயகியை லவ் பண்ணுவோம். டைரக்டர் சொல்கிறேன், எல்லாரும் நீங்களாக வச்சுக்கோங்க, நாங்களும் வந்து வச்சுக்காதீங்க. இயக்குனர் மாஸ் ஹீரோ வச்சு பண்ணும்போது ஹீரோவை லவ் பண்ணுவோம்.
இதில் கோபி வந்து ரெண்டுமே பண்ணிட்டார். அதான் உதாரணம் பெட்ரோல் சீன். கதாநாயகி லவ் பண்ணிட்டாரு, ஹீரோயின் லவ் பண்ணிட்டாரு. மாஸ்டர் சொன்ன மாதிரி இதில் ரீ ரெக்கார்டிங் சூப்பர். அவர் சொன்னார் சும்மா உருட்டு வாங்கினாரு, இதில் உருட்டுல மிரட்டியிருக்காங்க. ஆமாம், எடிட்டிங் எல்லாமே நல்லா இருக்கு. கோபி சார், நீங்கள் மிகப்பெரிய இயக்குனர் வரக்கான தகுதி இந்த டீலர் காட்சிய. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைந்து நம்ம தினேஷ் சார் மிகப்பெரிய ஹீரோவா உருவெடுத்திடணும். கோபி வந்து மிகப்பெரிய வெற்றி படைய இயக்குனர் உருவாகிட்டு பெரிய வெற்றியை கொடுத்துட்டு விஜய் கட்சியில் இணைச்சிடணும். அது அடுத்த நிச்சயமா இருக்கட்டும். அப்புறம் நம்ம சவுந்தர் சார் இருக்காரு, அவர் நிறைய கொடியை செடி வளர்த்துட்டு இருந்தாரு, இப்போ தாவக்க கொடி வளர்த்துட்டு இருக்காரு. என்ன, ஒரு பக்கம் செடி வளர்க்குறாரு, ஒரு பக்கம் விஜய் சாரோட கொடி வளர்த்துட்டு இருக்காரு. என்ன, நல்ல ஒரு சேர்த்துட்டீங்க, நல்ல ஒரு பொசிஷன் வாங்க, ஒரு சீட்டை வாங்கி எம்எல்ஏ ஆகி மக்களுக்கு நல்லது பண்ணுங்க, மண்ணுக்கும் மக்களுக்கும் நல்லது பண்ணுங்க. நன்றி, வணக்கம். மாலை வணக்கம். என்னடா இப்படி வந்திருக்கானே நீங்களாம் நினைக்கிறீங்க. டைரக்டர் வந்து என்ன வந்து படம் ரிலீஸ் ஆகிற வரையும் இப்படிதான் இருக்கணும் நீங்க சொல்லியிருக்காரு. நான் வந்து இந்த ஒரு நிமிஷத்துக்காக தான் நான் இவ்வளோ வருஷமா நான் ஆசைப்பட்டு இருந்தேன். அது எனக்கு இப்போ நடந்திருக்கு, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நானும் உங்களை மாதிரி ஒரு மீடியா ஃபேமிலியிலேருந்து வந்திருக்கேன். நீங்களும் எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணி என் படத்தை ஒரு நல்ல படமாக மக்கள்கிட்ட கொண்டு சேர்க்கணும். இந்த கதையை நான் கேட்கும்போது டைரக்டர் வந்து என்கிட்ட வந்து நல்ல ஒரு அதை ஃபீல் பண்ணி சொன்னார். ஸோ அதுலேயே நான் வந்து இந்த படத்தை பண்ணுறேன் சொல்லி நான் ஒத்துக்கிட்டேன். அப்புறம் இந்த நடுவில் இந்த விஜய் மேட்ரையும் சொன்னார், அது வேணுமா அப்படின்னு கேட்டேன். இல்லை சார், நம்ம படத்துக்கு வந்து நான் ஏற்கனவே பண்ணினது, நான் இதுக்கான நான் ஸ்பெஷலாலாம் பண்ணலை சொன்னார். சரி, ஓகே இருக்கட்டும் அப்படி சொல்லி நாங்களும் தைரியமாக பண்ணி முடிச்சிட்டோம். நான் வந்து உங்கள் வீட்டு பிள்ளை, நீங்கள் தான் என்னை ஒவ்வொரு படியாக என்னை மேலே ஏற்றி விட்டு உச்சத்துக்கு கொண்டு போகலைனாலும் ஓரளவு மக்களுக்கு தெரிகிற ஒரு நடிகராக என்னை நீங்கள் கொண்டு போய் நிறுத்தணும். நாங்கள் எல்லாரும் ஒரு சின்ன ஒரு பட்டிங் டீம் தான். எங்கள் கூட ஒர்க் பண்ண எல்லாருமே வந்து ஒரு 2 படம் 3 படம் பண்ணவங்க தான். யாருமே 10 படம் 50 படம் பண்ணவங்க கிடையாது. ஸோ இதில் எல்லாருமே இரவு பகல் பார்க்காம எங்கள் கூட நல்லபடியாக உழைச்சி கொடுத்துருக்காங்க. எல்லாருக்கும் யாதும் மரியான் சார்பாக எங்களோட நன்றிகள். பத்திரிகையாளருக்கும் நீங்களும் மக்கள்கிட்ட நல்லபடியாக கொண்டு போய் சேர்ப்பீங்க. தேங்க்யூ. இந்த மேடையில் வந்து அமர்ந்திருக்கும் பெரியவர்களுக்கும் எனது அன்பான வணக்கம். நீங்கள்லாம் வந்தது எனக்கு ஒரு பூஸ்ட் கிடைச்ச மாதிரி. தேங்க்யூ. பத்திரிகை நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். சந்தோஷம். டைம் கம்மியாக இருக்குது. மேடையில் இருக்கும் அனைவருக்கும் வாழ்த்து சொன்ன வந்த அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த கதையில் ஒரு நல்ல கதாபாத்திரம் கொடுத்த கோபி சாருக்கு என்னுடைய நன்றி. சொன்ன மாதிரி இந்த கதை எப்படின்னு சொல்லும்போதே என்ன சொல்லும்போது, இல்லை சார் ஒரு த்ரில்லர் படம் அவ்வளோதான் சொன்னார். அப்புறம் அங்கே ஸ்பாட்டுக்கு போனால் ஒவ்வொரு சீனாக கேட்குறேன், சீனை ஃபுல்லாக சொல்லவே மாட்டேங்கிறேன். சார் சீனை சொல்லிட்டு படம் எடுங்கன்னா, என்ன சார் சீனை சொல்லவே மாட்டேங்கிறீங்க? இல்லை சார் சொன்னால் சஸ்பென்ஸ் போயிடும் அப்படிங்கிறாரு. எனக்கு அதனால் சீனு சொல்லாமலே என்ன நடிக்க வச்சப்பல. இவர் ஹீரோ யாருங்க அப்படின்னு கேட்டால் போய் நின்று போது கண்ணாடி போட்டு பாக்யராஜ் சார் மாதிரி வந்து நிற்கிறாரு. இன்னைக்கு பாக்யராஜா யாராவது ஏற்றுவாங்களா நமக்கு தெரியலையே, எப்படி நடிக்கிறாரு அப்படின்னு பார்த்தா தலைவன் ஏதோ சாதாரணமாக இருந்த நடிக்க வராது போல இருக்குன்னு நினச்சேன். ஆனால் பட்டையை கிளப்பிட்டாப்புல. தினேஷ் சார் நான் எதிர்பார்க்கவே இல்லை. அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரியும் தினமலரில் பத்திரிகை ஓனர் அப்படின்ட்டு. என்னப்பா நமக்கு இவர்கிட்ட பயிற்சி கூட கொஞ்சம் பயந்து இருக்கலாம் அப்படின்னு பார்த்தா அவர் என்ன பார்த்து பயப்படுறாரு. ஐயோ என்னடா இது, நான் சார் நீங்கள் எப்படி நல்லா நடிக்கிறேன்னா இப்படி கெஞ்சி கேட்குறாரு. சூப்பரா சார், பரவாயில்லையா சார், நல்லா பண்ணலாம். இன்னும் இவர் நம்மகிட்ட போய் கெஞ்சிக்கிட்டு இருக்காரு. நம்ம இவர் ஏதாவது யூஸ் போட வைக்கலாம், யூஸ் பண்ணிக்கலான்னு பார்த்தா இவர் நான் நல்லா நடிக்கிறேன்னா டெய்லி இதே வேலையாக போச்சு, நம்ம பதில் சொல்கிறதே வேலையாக போச்சு. அது நம்ம ஆனந்த் பாண்டி தம்பி அவனும் இதே தான். அண்ணா பரவாயில்லையா தம்பி வந்துடுவேண்ணா,
ஏய் வந்துருவேடா, எங்கடா இது, சினிமாக்குள்ள தானே இருக்கு, வேற எங்கேயா போயிருக்கேன், நான் சாலிகிராமத்தை சுற்றும் போது கண்டிப்பாக வந்து தான் வேற வழியே கிடையாது, வந்துருவேடா அப்படின்னேன். அதுமாதிரி அந்த பொண்ணுங்க அவங்க ட்ரெஸ்ஸை பார்க்குறதே வேலை, இவங்க அங்கேயே பார்த்துட்டு இருக்காங்க மைக்கை வச்சுருக்கு. இல்லைடா நம்ம எல்லாருமே தான் அது, ஏன்னா என்ன சொல்லலாம் தப்பாக நினைப்பாங்க. இந்த பிள்ளைங்க ட்ரெஸ்ஸு கவர்ச்சியாக கொஞ்சம் பண்ணிட்டு வருமா, சரி நம்ம கண்ணு அந்த பக்கம் அப்படி திருப்பிக்கிட்டே அப்படி வயசுக்கு மரியாதை கொஞ்சம் திருப்பிக்குவோம் அப்படின்னு பார்த்தா டக்குனு அண்ணன் அப்படிங்க, ஐயோ அண்ணனே வர சொல்லிட்டு இருந்த பாப்பா இப்படி. ஆனால் எல்லாருமே ஒரு நட்பா ஜாலியாக சந்தோஷமா ஒர்க் பண்ணணும். அது மாதிரி இணை தயாரிப்பாளர் தம்பி பேர் என்ன சித்திக்கு சொல்லாம விட்டோன்னா அவ்வளோதான், அடுத்த படத்தில் என்ன வச்சு செஞ்சிருவான். அந்த அளவுக்கு ஒரு கவனிப்பு. இது வந்து ட்ரிப்பு போன மாதிரி தான் இருந்தது. அந்த காட்டேஜ்லாம் நாங்கள் ட்ரிப்புக்கு தங்கி இருந்த மாதிரி இருந்தது. நான் நிறைய பேசலான்னு பார்த்தேன், டைம் இல்லாமல் போச்சு, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சார் மன்னிச்சிங்க, படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு, சந்தோஷம். நானும் இந்த படத்தில் ட்ரெய்லர் இதெல்லாம் பார்த்துட்டு என்னடா விஜயா புகுந்துட்டு இருக்காங்க, நம்மளை எதுவும் சொல்லாமல் இருக்காங்களே, படத்தில் நம்ம நடிச்சிருக்கோம், விஜய் சார் இதான் வந்து நான் பின்ன லாஸ்ட்டில் உள்ள பார்க்கவே இல்லை, லாஸ்ட்டில் இந்த இது வரும்னு தெரியாது. அதுக்கப்புறம் தான் நியூஸாக வருது நாளைய முதல்வர் அப்படின்ட்டு. எனக்கும் கொஞ்சம் ஷாக்காக தான் இருந்தது, எப்படின்னு தெரில, பார்ப்போம். தெரில, அது நம்ம கையில் இல்லை, மக்கள் கையில் இருக்கு, அது அவங்க நேரத்தை பொறுத்து இருக்கு. சந்தோஷம். இந்த படத்துல நான் ஒரு முக்கியமான நல்ல கதாபாத்திரம் பண்ணியிருக்கேன். கண்டிப்பா உங்க எல்லாத்தையும் கொஞ்சம் லைட்டா பயமுத்துற கேரக்டர் தான். நீங்க பார்த்துட்டு சொல்லுங்க. பத்திரிகை நண்பர்கள் எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி, தேங்க்யூ. டைம் இல்லாத காலத்துல சீக்கிரம் முடிச்சுட்டேன். தேங்க்யூ. அப்புறம் ப்ரோ நீங்கள் பேசும்போது நிறையா இன்ட்ரப்ட் வந்துச்சு. நம்ம இக்னோர் நெகட்டிவிட்டியை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம் ப்ரோ, அதனால தைரியமாக இருங்க, அடுத்து பார்த்துக்கலாம். நான் நேரடியாக விஷயத்துக்கு வரேன். எல்லாருமே இந்த மேட்ரு ஏன் வச்சிங்கன்னு சொல்லி கேட்டே இருந்தாங்க. நிறைய இடத்துல ஒரு சில மீம்ஸ் கூட பார்த்தேன் நான், எப்படி இந்த படத்தில் இந்த சீன் வராது, நீங்கள் வேணால் பாருங்கள், பிளர் பண்ணிடுவாங்க, இல்லைன்னா கட் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லி நெகட்டிவாக தான் சொன்னாங்க. நீங்கள் கண்டிப்பாக தைரியமாக படம் வந்து பார்க்கலாம். நீங்கள் ட்ரெய்லரில் பார்த்த எல்லா சீனுமே அந்த படத்தில் இருக்குது. ஸோ நீங்கள் நல்லா என்ஜாய் பண்ணி பார்க்கலாம் கண்டிப்பாக. அப்புறம் சார் எல்லாருமே வந்து நல்லா என்கரேஜ் பண்ணி மிகைப்படுத்தி பேசுனதை பார்த்தா எனக்கு பயமாக இருக்குது. ஏன்னா நிறைய பொறுப்பு இருக்கிற மாதிரி இருக்குது. இவங்கெல்லாம் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க இந்த படம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நானும் நம்புகிறேன். நீங்கள் எல்லாருமே படம் பார்க்க வரும்போது 0% எக்ஸ்பெக்டேஷனோட வாங்க. நான் வந்து 2000 கோடி வசூல் பண்ணணும்னு நான் சொல்லலை. எங்கள் படத்தில் ஃபைட் இருக்குது, சாங் இருக்குதுன்னு நான் சொல்லி ட்ரோல் பண்ணல. ஸோ நீங்கள் 0% எக்ஸ்பெக்டேஷனோட வாங்க, கண்டிப்பாக உங்களுக்கான ஒரு படமாக இருக்கும். அப்புறம் இன்னொரு விஷயம், சூர்யா சார் வந்து ஒரு படத்தில் ஒரு வசனம் சொல்லியிருப்பாரு, 5000 ரூபா இருந்தால் காய்கறி கடை வைப்பேன், 50,000 ரூபா இருந்தால் மளிகை கடை வைப்பேன், 5 லட்ச ரூபா இருந்தால் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் வைப்பேன்னு சொல்லியிருப்பாரு. அந்த மாதிரி இந்த படம் வந்து பட்ஜெட்டில் பண்ணதுனால நான் ஒரே ஒரு சீனு ஒரே ஒரு பேப்பரில் வச்சேன். நல்ல பட்ஜெட்டில் பண்ணியிருந்தேன் அப்படின்னா ஒரு ஏஐயில் ஒரு சிஜியில் கொண்டு வந்து வச்சுருப்பேன். பேன் இண்டியா படமாக பண்ணியிருந்தா சிஎம்னே வச்சுருக்க மாட்டேன், பிரதமர்னு கூட வச்சுருப்பேன். ஸோ அதனால வந்துட்டு அடுத்தடுத்த பட்ஜெட்டை பொறுத்து அடுத்தடுத்த படங்களில் எப்போவுமே என்னோட படத்தில் அவரோட ரெஃபரன்ஸ் இருக்கும். வந்திருக்க அனைவருக்கும், மீடியா பீப்புள்ஸ் எல்லாருக்கும், இந்த படத்தை எங்களுக்கு வந்துட்டு ரிலீஸ் பண்ணி தர்றதுக்கு ஒத்துழைப்பு கொடுத்த எங்கள் சார் கடைசியில் உட்காந்துருக்காங்க விவேகானந்த சாருக்கும் மீண்டும் ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். வேற யாருக்காவது நன்றி தெரிவிக்கலன்னா தவறாக நினச்சிக்காதீங்க. எல்லாரும் வந்து படத்தை பாருங்க, சக்சஸ் மீட்ல சந்திக்கலாம். நன்றி. கூட இருக்கும் என் நண்பான நண்பா, வேற லெவல் நண்பா, பெரிய ஃபேன் எங்க டைரக்டர். அவருக்காக தான் இந்த ஒரு வார்த்தையை நான் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். அண்ணன் எல்லாருமே வந்திருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். என் பேர் வந்து ஆனந்த் பாண்டி. எல்லாரும் விஜய் டிவில ஜி தமிழ்ல பார்த்துருப்பீங்க. கலக்கப்பகுதியாரு, பாவம் கணேசன் சீரியல், ராஜா ராணி, அப்புறம் டான்ஸ் ஜோடி டான்ஸும் ஆடி இருக்கேன். இதெல்லாம் எதுக்கு சொல்றேன்னா 4 கைத்தட்டல் கிடைக்கும் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதுக்காக தான். அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா நான் தாதா 87 சொல்லி ஒரு படத்துல சாருகாசன் சார் படத்துலயே லீடு பண்ணியிருந்தேன். இப்போ அடுத்ததா வந்து யாதும் அறியான் படத்துல ஒரு முக்கியமான கதாபாத்திரம் பண்ணியிருக்கேன். ரொம்ப நன்றிண்ணே. ஒரே ஒரு ஃபோன் கால் தான், கால் வந்துச்சு, இந்த மாதிரி வந்து தலைவா பண்றீங்களா அப்படின்னு. அண்ணே என்னண்ணே இதெல்லாம் கேட்குறீங்க, நீங்க கூப்பிட்டா நாங்கள் வந்து பண்ணிடுவோண்ணே அப்படின்னு சொல்லிட்டு வந்து பண்ணனதுதான். ஒரு சூப்பரான ரோல் கொடுத்துருக்காரு. அதுக்காக வந்து எங்க படத்துக்கு வந்து ப்ரமோஷன் நம்மளே பண்ணணுங்கிறதுக்காக ஒரு 2-3 டைலாக்ஸ்லாம் எடுத்துட்டு வந்திருக்காரு. மட்டும் நான் சொல்லிடுறேன். கரண்ட்டுக்கு தேவை ஒயரு, லாரி ஒண்ணுனா வேணும் டயரு, யாதுமறியான் படம்னாவே ஃபயரு வர வருஷத்துல. அடுத்தது பரிச்சு எழுதுனா போடுவாங்க பாசு, யாதுமறியான் படம் எப்பவுமே மாசு அப்படின்னு சொல்லிட்டு சூப்பரா வந்து கலக்க போறோம். எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த ஃபீல்டுல வந்து
ஒரு சின்ன அடையாளம் 2016ல கிடைச்சது. அதுக்கு முன்னாடி நிறைய பண்ணியிருந்த சேனல்ஸ்ல என்ன கிடைச்சதுன்னா, அது கண்டிப்பா வந்து சிவா அண்ணா வாய்ஸ், எஸ்கே அண்ணா வாய்ஸ் கலக்க போதியார்ல ஃபர்ஸ்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் தான் ஒவ்வொரு வாய்ப்புகளா எனக்கு கிடைச்சது. என் அண்ணன் வந்து எனக்கு எப்பவுமே வந்து ரொம்ப பாசிட்டிவா இருப்பாங்க. அண்ணா வந்து எங்க படத்தை விஷ் பண்ணியிருந்தா எப்படி இருக்குங்கிறத நான் ஒரு 2 வரியில பேசி காமிக்கலாம்னு ஆசைப்படுறேன். பேசலாமாங்க? ஹாய், வந்திருக்கிற எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க சிவகார்த்திகேயன் பேசுறேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த மாதிரி யாது மரியான் படத்தை உங்க டீமை பார்க்கும்போது. நான் கூட பிரதர் உங்களை ரொம்ப சின்ன பையன் தான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா ஒரு போஸ்டர்ல படத்தையே வேற லெவல்ல கொண்டு போயிட்டீங்களா? ஓப்பனா சொல்றேன். இந்த படம் வேற லெவல்ல வருங்க. அதுவும் ஆனந்த்னு ஒரு பையன் வேற பண்ணியிருக்காப்ல, அவரும் சூப்பரா பண்ணியிருக்காரு. அண்ணா சொல்ற மாதிரி நீங்க பாருங்க, எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பாருங்க. ஓகே, அண்ணா விஷ் பண்ணியிருந்தா நிறைய எனக்கு விஷ் பண்ணியிருக்காங்க. என் பொண்ணு கூட பேர் அவர் தான் வச்சாரு. இந்த படத்தையும் பார்த்துட்டு விஷ் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பா வந்து அண்ணா இந்த படம் சூப்பரா வந்திருக்கு. நீங்க உங்களோட சப்போர்ட்லயும் தளபதியோட போஸ்டர் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. அவ்வளவு கிரியேட்டிவா எங்க டைரக்டர் பண்ணாரு. அதுவும் நல்ல வைரல் ஆகி நல்ல சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. படமுமே சூப்பரா வந்திருக்கு. எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் எல்லாம் வந்து இது எதுக்கு சொல்றேன்னா, இது நான் சொல்லி ஆகணும் எங்கேயா ஸ்டேஜ் கிடைச்சதுன்னா அப்படின்ட்டு இருந்தேன். ஃபர்ஸ்ட்ல வந்து நான் ஒரு கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி வந்து நாங்க பூந்தமல்லியில இருந்து சினிமா வாய்ப்பு தேடுறதுக்காக சாலிகிராமம் வரணும். அப்ப என் ஃப்ரெண்டு சொல்லுவான், மச்சான் நம்ம சாலிகிராமத்துல ரூம் எடுத்துடலாம், அப்பதான் ஆடிஷன் சீக்கிரமா வரும், ஏதாவது கூப்பிட்டாங்கன்னா டக்குன்னு போயிட்டு அட்டன் பண்ண முடியும் அப்படிம்பாங்க. இன்னைக்கெல்லாம் வந்து அது கிடையாது. இன்ஸ்டாகிராம்ல இருக்கியா அப்படின்னு தான் பாக்குறாங்க. கண்டிப்பா சாலிகிராம்லயுமே நிறைய பேர் இருக்காங்க. கூப்பிட்டு வாய்ப்பு கொடுங்க. இது வந்து ஒரு ரெக்வெஸ்டா கேட்கறேன். இன்னைக்குமே ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு என் கண்ணு முன்னாடி பார்த்துக்கிட்டே இருக்கோம். நாங்க ஒவ்வொரு நாளும் பார்த்துக்கிட்டே இருக்கோம். கண்டிப்பா அவங்களுக்கும் கொடுங்க, இவங்களுக்கும் கொடுங்க, கஷ்டப்படுறவங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க. அந்த ஒரு விதத்துல எனக்கு கொடுத்துருக்காரு ஒரு வாய்ப்பு. கண்டிப்பா நல்லா யூஸ் பண்ணியிருக்கோம். எங்க டீம் எல்லாருமே யூஸ் பண்ணியிருக்காங்க. வாய்ப்பு கொடுத்த ப்ரொடியூசர், டைரக்டர் சார், அப்புறம் கூட எல்லாரும் பிரிச்சு பார்க்க முடியல. ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ ஸோ மச். ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க. பத்திரிகையாளர்கள், ஊடக சங்கங்கள் எல்லாருமே சேர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. மக்கள் நீங்களும் வந்து தயவு செஞ்சு தியேட்டர்ல பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. தினமலர் பற்றி நமக்குலாம் தெரியும். அங்கேருந்து ஒரு அம்பி வருவார்னு எதிர்பார்த்தேன். ரெமோ வருவார்னு கூட பார்க்கலாம். அந்நியனே வந்திருக்கிறார். தினமலர் குடும்பத்திலேருந்து ஒருத்தன் வந்து சைவ சாப்பாடு கொடுப்பாங்கன்னு எதிர்பார்த்தோம். ஆனால் இன்னைக்கு வந்து நான் அமாவாசையில் எங்கேயாவது வெளியில் சுற்றிக்கிட்டேன்னா வீட்டிலேருந்து ஃபோன் பண்ணுவாங்க, எங்கள் அம்மாவோ இல்லை மனைவியோ, அப்பாவுக்காக இன்னைக்கு ஒரு நாள் சைவம் சாப்பிடுங்க அப்படின்னு. அவங்க சொல்லும்போது மணி ஒரு 2:30 3 இருக்கும். சென்னையில் அது மாதிரி எங்கேயாவது சுற்றிட்டு இருந்தோம்னா உங்களுக்கே தெரியும், சத்தியமாக சைவ சாப்பாடு கிடைக்காது அந்த டயத்துக்கு. சைவம் வந்து இன்னைக்கு ரொம்ப ரேர் ஆயிடுச்சு. அசைவம் தான் வந்து ட்ரெண்ட் ஆயிடுச்சு. ஸோ அதனால அந்த தினமலர் குடும்பத்திலேருந்து அசைவமாக ஒரு படம் கொடுப்போம், கமர்ஷியலாக ஒரு ஹிட்டு கொடுப்போம் அப்படின்ற மாதிரி ஒரு திட்டமிட்டு ஒரு படம் நடிச்சிருக்காரு தினேஷ் சார். இன்னைக்கு உள்ள சூழ்நிலைக்கு புத்திசாலி பிள்ளை எப்படி பொழைச்சிக்கணுமோ அந்த மாதிரி ஒரு படம் கொடுத்துருக்காரு. அதுக்கு வாழ்த்துக்கள் தினேஷ் சாருக்கு. சோகமா பாக்குறாரு. நான் சொன்னதுல அவருக்கு சந்தோஷமா இருக்குமான்னு தெரியல. நிச்சயமா வந்து நிச்சயமா அந்த படம் வெற்றி அடையும் போது நிச்சயமா ஒரு உச்சக்கட்ட மகிழ்ச்சியை வந்து அனுபவிப்பாரு. ரொம்ப அப்பாவியா பார்த்த ஒரு பிள்ளை எப்படி ஒரு டெரரா பண்ணியிருக்காரு அப்படிங்கும்போது எங்களுக்கே ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. அவரு அப்பப்போ அந்த விஷயங்கள்லாம் அனுப்பும்போது நான் பெருசா ஒன்றும் கமெண்ட் சொல்ல மாட்டேன். நிச்சயமா அந்த நிகழ்ச்சியில பேசுவோம் அப்படின்றதுனால தான் நான் எதுவுமே சொல்லாம இருந்தேன். நம்ம நேரில் சில மனிதர்களை பார்ப்போம், ஆனா திரையில் அந்த மனிதர்களை பார்க்கும்போது அவங்க வேற மாதிரி பிரம்மாண்டமான விஸ்வரூப தரிசனம் இருக்கும். விஜய் சாரை பத்திலாம் எல்லாரும் சொன்னாங்க. அவரோட 4 படங்கள் நடிக்கும்போது நேரில் பார்க்கும்போது இந்த அப்பாவி பிள்ளையா இப்படி திரையில வந்து இப்படி விளையாடுது, பூந்து விளையாடுது, வீடு கட்டி விளையாடுது அப்படின்ற மாதிரி இருக்கும். விஜய் சாரோட நெருங்கி பழகினவங்க எல்லாருக்குமே தெரியும். ரொம்ப சாஃப்டா பேசுவார், ரொம்ப யதார்த்தமா ரொம்ப இதாக பேசுவார். வணக்கம்னு சொன்னா கூட அந்த எல்லா எழுத்தையும் சேர்த்து வச்சு செய்ய மாட்டார், அப்படி மென்மையாக தான் பேசுவார். ஆனால் அவர் டைலாக் பேசும்போது ஆகட்டும், ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் ஆகட்டும், அது ஒரு மாதிரி வேற லெவலில் இருந்து இன்னைக்கு வந்து ஒரு பெரிய உச்சத்தில் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருக்கார். அந்த வரிசையில் சினிமாவில் வந்து ரொம்ப நம்ம நேரில் சாஃப்டாக பார்க்கக்கூடிய எல்லாருமே வந்து திரையில் வந்து அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் வந்து நமக்கு ஒரு விஸ்வரூப தரிசனம் கொடுத்துருக்காங்க. அந்த வரிசையில் தினேஷும் வந்து வரணும் அப்படின்னு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ரொம்ப அவருடைய நட்புக்காக நிறைய பேர் இப்போ கூட பேரரசர் சொன்னாங்க, நான் எனக்கு வர முடியல, முக்கியமான வேலை இருந்தது. கணக்கல் மாஸ்டர் கேட்டாங்க, அவங்கள்ட்ட கேட்டாங்க. கேட்கும்போது எப்படி வர்றீங்க அப்படின்னு பக்கத்தில் கேட்டுட்டு இருக்கும்போது அவங்க சொன்னாங்க, பேரரசர் இல்லை தினமலர் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க, அதனால நான் வேற வேலையெல்லாம் விட்டுட்டு நான் வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி.
அந்த மாதிரி வந்து முக்கியமாக வந்து நான் திரும்ப திரும்ப அவரே பற்றி பேசுகிறேன் அப்படின்னு தப்பாக நினச்சிக்க வேண்டாம். ஏன்னா வந்து கோபியை பற்றியும் ரொம்ப முக்கியமாக பேசி ஆகணும், டேரக்டர் கோபியை பற்றியும் பேசி ஆகணும். அதுக்கு முன்னாடி இவரை பற்றி சொல்லணும்னா வந்து ரொம்ப இந்த படத்துக்காக ரொம்ப அவர் எல்லாத்தையும் ஃபோன் பண்ணி அதெல்லாம் அனுப்பிச்சு இதெல்லாம் வந்து நண்பர்கள் வந்து எல்லாருக்கும் சொல்லுங்க, ஷேர் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி விஷயம் இருந்தது. எனக்கு அப்படி சொல்லும்போது இதுக்கான தேவையே இல்லை, அவருக்கு செய்ய வேண்டிய கடமை எங்களுக்கு இருக்கு. ஒவ்வொரு நடிகனாகட்டும், ஒவ்வொரு இயக்குனராகட்டும், ஒவ்வொரு தொழில்நுட்ப கலைஞர்களாகட்டும், அந்த பத்திரிகையில இன்னைக்கு எவ்வளவுதான் என்னமா வந்தாலுமே கூட அந்த பத்திரிகையில ஒரு பேர் வர்றதன் மூலமா ஒரு பெரிய டைரக்டருக்கு ஞாபகம் வருங்க. ஒரு ஒரு படத்துல நம்ம நடிக்கிற கூப்பிட்டுருப்பாங்க, அந்த பத்திரிகையில உங்களோட பேர் பார்த்தாங்க, அது வேற ஒரு பெரிய படமா இருக்கும், பெரிய செய்தியா இருக்கும். அதுல வந்து அந்த நடிகர் லிஸ்ட்ல ஒரு சின்னதா நம்மளுடைய பேர் வந்திருக்கும், இல்ல தொழில்நுட்ப கலைஞர்கள் லிஸ்ட்ல நம்மளுடைய பேர் வந்திருக்கும் பாருங்க. அது பார்த்துட்டு ஒரு ஒரு நிச்சயமா வந்து ஒரு மணிரத்னத்துக்கோ சங்கருக்கோ கூட நினைவுக்கு வர்ற அளவுக்கு பத்திரிகைகளுடைய ஆளுமை வந்து இருந்துச்சு. இன்னைக்குமே கூட இன்னைக்கு வந்து படப்பிடிப்புக்கெல்லாம் போறவங்களாம் அங்கெல்லாம் சவுத்லாம் போனோம்னா எல்லாமே தினமலர் தான், சவுத்லாம் முழுக்க ஆக்கிரமிப்பு தினமலர் தான் இருக்குது. எவ்வளவு டிஜிட்டல் மீடியா வந்தாலுமே கூட இன்னைக்கு பத்திரிகை இருந்துகிட்டு தான் இருக்குது, உயிரோட இருந்துட்டு தான் இருக்கு. அது காரணங்கள் வேற. கையில வச்சுட்டு அப்படியே என்னதான் நம்ம ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தாலுமே கூட அந்த கையில வச்சுட்டு உயிரோட்டமா அப்படி பார்க்கக்கூடியது பத்திரிகை வந்து இன்னமும் அது வந்து இவ்வளவு போட்டி உலகத்துல கூட இருந்துகிட்டு தான் இருக்கு. அதனால வந்து நாங்க திரைப்படத்துறையில இருக்கிற அத்தனை பேருடைய பெயர்களுமே வந்து தினமலர் பத்திரிகையிலயோ எல்லா பத்திரிகையிலும், தினமலர் மட்டும் இல்ல எல்லா பத்திரிகையிலும் வந்திருக்கு. நம்ம வந்து ஒரு ரிப்போர்ட்டர்ஸ் வந்திருக்காங்க, அங்க மற்ற ஆட்கள்லாம் வந்திருக்காங்க, திரைப்படத்துறையில இருந்து நிறைய பேர் வந்திருக்காங்க, திரைப்பட நடிகரா வந்திருக்காங்க, மற்ற இயக்குனரா வந்திருக்காங்க, நல்ல கோலோச்சி இருக்கிறாங்க இயக்குனரா வந்து பத்திரிகை துறையில வந்து பெரிய வெற்றிலாம் இருந்திருக்காங்க. ஆனா திரைப்பட அந்த பத்திரிகை துறையில வந்து திரைப்படத்துக்கு வந்து கோலோச்சி இருக்கிறாங்க. அதே பத்திரிகை துறையில அந்த குடும்பத்திலிருந்து ஒரு அதிபர் குடும்பமா திரைப்பட அந்த பத்திரிகை அதிபர் குடும்பத்திலிருந்து ஒரு 4ஆம் தலைமுறை, தினமலர்ன்றது ஒரு பாரம்பரியமான பத்திரிகை, அதுல இருந்து ஒரு 4ஆம் தலைமுறையா அந்த பத்திரிகையிலிருந்து வந்து அந்த பத்திரிகையுடைய அந்த முதலாளிகள் குடும்பத்திலிருந்து வந்து இன்னைக்கு வந்து நேரடியா சினிமாவுக்கு வந்தது வேற யாரும் இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன். அந்த வகையில தினேஷ் சார் வந்து அவர் வந்து நிச்சயமா வந்து பல பேருடைய வளர்ச்சிக்கு, பல பேருடைய வாழ்க்கைக்கு, பல பேருடைய உயரத்துக்கு, பல பேர் வந்து ஒரு வாழ்வாதாரத்துக்கு அது வந்து அந்த பத்திரிகையெல்லாம் ஒரு காரணமா இருந்திருக்கு. அதனால அந்த பத்திரிகை குடும்பத்திலேயும் வந்த அந்த தினேஷ் அவர்கள் நிச்சயமா இந்த படத்தின் மூலமா திரைப்படத்துறையில கால் ஊன்றணும், பெரிய வெற்றி அடையணும் அப்படின்னு நான் வாழ்த்துக்கிறேன். அப்புறம் கோபி வந்து நிச்சயமா வந்து விஜய் சார் அடுத்த படம் நடிப்பாரு. அது கோபி வந்து டைரக்ஷன் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்றேன். ஓகேவா? ஏன்னா அந்த அளவுக்கு இது வந்து ஒரு சின்ன பட்ஜெட்ல எடுக்கப்பட்டது அப்படின்றது நிறைய பேருக்கு தெரியாது. ஆனாலுமே அவர் நண்பர்களோட சேர்ந்து இந்த ப்ரொடக்ஷன் அவர் பண்ணியிருக்கிறாரு. ஆனா அது எதுவுமே தெரியாத அளவுக்கு அவருடைய அந்த மேக்கிங் இருக்கு பாருங்க, அந்த 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 தந்திரம் இருக்கு பாருங்க. அந்த பெருசா செலவு பண்ணலன்னா கூட அந்த செலவு பண்ண மாதிரி காட்டக்கூடிய அந்த வித்தை இருக்குல்ல, அந்த வித்தை வந்து கோபிக்கு தெரிஞ்சிருக்கு. இந்த படத்துல வந்து எங்கேயுமே வந்து சோட போகல, அந்த மாதிரி பரபரப்பா அந்த விஷயத்தை காட்டியிருக்கிறாரு. நல்ல சரிகம மியூசிக், இது மாதிரி நல்ல ஒரு தரமான நிறுவனம் தான் இந்த பாடல்கள்லாம் எடுத்திருக்காங்க, ட்ரெய்லர்லாம் எடுத்திருக்காங்க, ஸ்டேக்லாம் நல்லா ஹிட் ஆயிருக்கு. அந்த மாதிரி இந்த திரைப்படத்துறை விநியோகமும் வந்து தமிழ்நாடு முழுக்க நிறைய திரையரங்களை வரணும் அப்படின்னு சொல்லி கோபி வந்து நிச்சயமா நான் சொன்னது பலிக்கும். நாளைக்கே கூட விஜய் வச்சு ஒரு படம் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்புகள் கூட அமையறதுக்கான இருக்கும். அந்த அதுக்கான ஒரு முகாந்திரமா இது பண்ணியிருக்காரு. இதை தாண்டி ஒரு பெரிய வார்த்தையா ஒரு விஜய் ரசிகரான கோபிக்கு நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். நல்ல நிறைய பேரை புதுசா இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காரு. புதுசா நிறைய பேரை இந்த படத்துல வந்து தொழில்நுட்ப கலைஞர்களை இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காரு. அந்த தைரியம் வந்து எல்லாருமே கொஞ்சம் சேஃப்டியா போயிடுவாங்க. கொஞ்சம் பிரபலமானவங்கள்ட்ட சொல்லிட்டு சார் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கங்க. ஏன்னா தொடர்பு இருக்கும். நான் சினிமாவில் நிறைய கோபி டிராவல் பண்ணியிருப்பாரு, நிறைய பேரோட தொடர்பு இருக்கும். அவர் நினைச்சிருந்தா அந்த தொழில்நுட்ப கலைஞர்களை வந்து நிறைய பேரை வந்து ஏற்கனவே பிரபலமானவங்கள்ட்ட சார் இதுல வந்து என்னால பேமெண்ட் பண்ண முடியாது, நட்புக்காக பண்ணுங்க, இல்ல குறைவா பேமெண்ட் வாங்கி பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்க முடியும். அந்த அளவுக்கு அவருக்கு வந்து தொடர்பு இருக்குன்றது எனக்கு தெரியும். ஆனாலுமே கூட புதுசா நம்ம இன்ட்ரோடியூஸ் பண்ணுவோம் அப்படின்ற அந்த தாய்மை உள்ளத்தை நான் பாராட்டுறேன் சார். ஏன்னா புதுசா இன்ட்ரோடியூஸ் பண்றது அப்படின்றது வந்து நம்ம வந்து அந்த மாதிரியான ஒரு உணர்வு கைதட்டுங்க. அந்த புதுசா இன்ட்ரோடியூஸ் பண்ணி அவங்க ஜெயிக்கும் போது அப்படியே நம்ம காலரை தூக்கி விட்டுக்கிறது இருக்குல்ல, அது மாதிரி ஒரு விஷயம் கிடையாது. கீதா கைலாசம் இன்னைக்கு வந்து தமிழ் சினிமாவில் தவிர்க்கப்படாத ஒரு அம்மாவா இருக்கிறாங்க. அவங்கள நான் தான் இன்ட்ரோடியூஸ் பண்ணேன், என்னுடைய கட்டில் திரைப்படத்தில் தான் முத நடிச்சாங்க அப்படின்ற அந்த விஷயம் இருக்குல்ல, அது நினைக்கும் போது ரொம்ப பெருமையா இருக்கு. அந்த மாதிரி கோபி வந்து தொழில்நுட்ப கலைஞர்களை வந்து நடிகர்களை ஹீரோவை இதுல வந்து புதுசா இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காரு அப்படின்னு நினைச்சு பார்க்கும்போது எல்லாருமே ஒரு காலத்துல புதுசா வந்தவங்க தான். ஆனா இன்னைக்கு சினிமா வியாபாரம் வந்து புதுமுகம் அப்படின்னு சொன்னா தயங்குது. அந்த தயக்கத்தால உடைச்சுதான் பல இயக்குநர்கள் வந்து புதிய புரட்சி ஏற்படுத்திருக்காங்க. அந்த வகையில கோபி வந்து இந்த படத்தின் மூலமா ஒரு புதிய தடத்தை பதிக்கணும். அவர் அறிமுகப்படுத்துற தொழில்நுட்ப கலைஞர்கள் அத்தனை பேரும் வந்து கோலோச்சி சினிமாவில பெரிய சாதனையை படைக்கணும் அப்படின்னு நான் நினைச்சுக்கிறேன். ஆனந்த் சாருக்கு என்னுடைய அவர் நெருங்கி பழகலாம். சார் வந்து அவரை பத்தி நிறைய தெரியும், நிறைய பேருக்கு நிறைய ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காரு. வாழ்த்துக்கள். சம்பத் நாங்கெல்லாம் வந்து விஜய் சார் படத்துல நடிச்சிருக்கிறோம். ரொம்ப நீண்ட காலமா 25 ஆண்டு காலமா அவரோட சேர்ந்து டிராவல் பண்ணிட்டு இருக்கேன். சமீபத்துல வந்து நம்ம தமிழ் சினிமா அவரை பயன்படுத்துறது கூட மலையாள சினிமா, தெலுங்கு சினிமா வந்து சம்பத் சாரை பயன்படுத்திக்கிறது, சம்பத் ராம் பயன்படுத்திக்கிறது வந்து பெரிய விஷயமா இருக்கு.
அந்த வகையில் இந்த படத்தை வாழ்த்து வந்த சம்பத் சாருக்கும் என்னுடைய நன்றி. அப்புக்குட்டி பத்தி சொல்லணும்னா நான் வந்து ஒரு முக்கியமா சொன்னேன். ஆனந்த் ஒரு விஷயம் சொன்னாரு, முன்னெல்லாம் சாலிகிராமத்துல இருந்தா சினிமா வாய்ப்பு கிடைக்கும், இப்பெல்லாம் இன்ஸ்டாகிராம்ல இருந்தா சினிமா வாய்ப்பு கிடைக்கும்னு. ஓகே, எல்லாமே காலங்கள் மாறிக்கிட்டு இருக்கு, அந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி நம்மளும் வந்து மாறிட்டு இருக்கணும் அப்படின்றது உண்மையா இருந்தாலுமே கூட நம்ம சாலிகிராமத்தை வந்து சினிமா என்னைக்குமே மறக்கக்கூடாது, கோடம்பாக்கத்தை மறக்கக்கூடாது, வடபழனியை மறக்கக்கூடாது, வலசரவாக்கமா எக்ஸ்டன் ஆயிருக்கு, எதையும் நம்ம மறக்கக்கூடாது. ஏன்னா இன்னைக்கு வந்து சமீபத்துல ஒரு பெரிய ஹீரோட படத்துல ஒருத்தருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவரு ஏன் அவர் டேட் கொடுக்கல அப்படின்னு இருக்கும்போது அவர் வந்து எந்த நிகழ்ச்சியை நான் குறையா சொல்லல, அந்த நிகழ்ச்சியை நான் குறைவா சொல்ல, அந்த நிகழ்ச்சி வந்து 100 படத்துக்கு சமமான நிகழ்ச்சி தான், குக்கு வித் கோமாளி. அந்த நிகழ்ச்சியில அவர் நடிச்சிட்டு இருக்காருங்க, டேட் இல்ல அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய ஹீரோட படம் வந்து ஷூட்டிங் தள்ளி போகுது. ஏன் வந்து நீங்க வந்து ஒருத்தர் பிஸியா இருக்க ஒருத்தரே வந்து துரத்தி ஒரு டிவில ஒருத்தர் பிஸியா இருக்காருன்னா விட்டுருங்களேன். இந்த அப்புக்குட்டி இருக்காரு, எவ்வளவு பேரு அப்புக்குட்டி எல்லாம் நம்ம வருஷத்துக்கு எல்லா நாளுமா வேலை கொடுத்துட்டோம். ஒரு தேசிய விருது பெற்ற கலைஞன் அப்புக்குட்டி, தேசிய விருது பெற்ற கலைஞன் அப்புக்குட்டி. ஏன் இந்த சினிமா வந்து இந்த மாதிரி ஒரு கலைஞர்களை வந்து சரியா பயன்படுத்திக்க மாட்டேங்குது? இப்ப கோபி பயன்படுத்திருக்காரு, தேடி தேடி பயன்படுத்திருக்காரு. ஏன் இந்த மாதிரி கலைஞர்கள் வந்து ஏன் நம்ம வந்து ரொம்ப பிஸியா இருக்கவங்களே ஏன் மார்க்கெட்டிங் ஒரு மாயைக்குள்ள ஏன் சிக்கிறோம்? ஒரு ஒரு டிவி நிகழ்ச்சியில் இருக்கிற ஒரு நடிகருக்காக ஒரு பெரிய ஹீரோட படம் ஒரு ஷூட்டிங்கே தள்ளி போற அளவுக்கு ஏன் ஏன் அந்த பெரிய ஹீரோக்காக படம் ஓடாதா? ஏன் வந்து அந்த மாதிரி ஒரு கொடுத்தவங்களுக்கே கொடுத்துட்டு இருக்கோம் வாய்ப்பு? திரும்ப 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 இவங்களா இருந்தா உள்ள மார்க்கெட்டிங் இருக்குன்ற ஒரு மாயையை நம்ம கிரியேட் பண்ணிட்டு இருக்கோம். நமக்குள்ள நிறைய பேர், நம்ம பக்கத்துல நிறைய பேர் அப்புக்குட்டி இருக்காங்க. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு, ஜனநாயக சார் சத்தியம் தியேட்டர்ல அன்னைக்கு பேசுறாரு, தேசிய விருதோட கமிட்டியோட அந்த சேர் பர்சனா ஜனநாயக சார் இருக்கும்போது எவ்வளவு பேர் மலையாளத்துல பெங்காலத்துல எவ்வளவு பேர் இருக்கும்போது அந்த அப்புக்குட்டிக்கு தான் அது கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி நான் ஃபைட் பண்ணி வாங்கி கொடுத்தேன் அந்த தேசிய விருது அப்படின்னு நம்ம ஜனநாதன் சொன்னார். அந்த அந்த காட்சி இன்னும் எனக்கு இருக்கு. அப்புக்குட்டி மாதிரியான கலைஞர்கள் நம்ம சினிமாவில் நிறைய பேர் இருக்காங்க. ஆண்கள் இருக்காங்க, பெண்கள் இருக்காங்க, வயது மூத்தவர்கள் இருக்காங்க, இளையவர்கள் இருக்காங்க, குழந்தைகள் இருக்காங்க. சினிமாவை நம்பி, சினிமாவை மட்டுமே நம்பி சோறு திங்கிற அத்தனை பேருக்கும் இங்க வாய்ப்பு இருக்கணும். நம்ம வந்து கொண்டாடுவோம், டிவியில கொண்டாடுவோம். ஆனந்த் வந்து அற்புதமா ஒரு விஷயம் சொன்னாரு. அவர் சொன்னதுனாலதான் எனக்கு தோணுச்சு, டிவில இருந்து வரவங்களை கொண்டாடுவோம். ஏன்னா நானும் டிவில இருந்து வந்திருக்கேன், பத்திரிகையில வந்திருக்கேன். அதே சமயம் நம்ம சினிமாவை நம்பி இருக்கவங்களுக்கு நம்ம சோறு போடணும், அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும், அவங்களோட சேர்ந்துதான் நம்ம வளரணும் அப்படின்னு நான் தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் தினேஷ் சாரை பத்தி நான் பேசிட்டேன். அப்புறம் சவுந்தரராஜன் இன்னைக்கு வந்து திரைப்படத்துறையில இருந்துகிட்டு விஜய் சாரோடைய அவருடைய கட்சியில செயல்பட்டுக்கிட்டு, ஏன்னா நிறைய பேர் பயப்படுவாங்க. ஒரு பக்கம் திரைப்பட விநியோகம் வேற ஒரு கட்சி, வேற ஒரு அரசியல் இந்த மாதிரி போயிட்டு இருக்கு. நான் அங்க போயிட்டா என்னுடைய திரைப்பட வாழ்க்கையை பாதிக்குப்பான் அப்படின்னு பத்தி எதை பத்தியுமே கவலைப்படாம ஒரு தைரியமான ஆளு சவுந்தரராஜன் வந்து இன்னைக்கு நான் வந்து விஜய் சாரோட ஆளு தான் அப்படின்னு சொல்லிட்டு சமீபத்துல சேரன் சார்ட்ட கிட்டத்தட்ட 2 மணி நேரம் பேசிட்டு இருந்தோம். நானு, சவுந்தரராஜன், சேரன் சார் 3 மணி நேரம் 2 மணி நேரம் பேசிட்டு இருந்தோம். அப்ப 2 மணி நேரத்துல வேற சப்ஜெக்ட் எல்லாம் சினிமா பத்தி நிறைய வந்தது. பெரும்பாலும் விஜய் சாருடைய அந்த நேசிப்பு, அந்த அவர் வச்சிருந்த நேசிப்பு, சவுந்தரராஜன் வச்சிருந்த நேசிப்பு வந்து இன்னமும் அப்படியே கண்ணுபடி நிக்குது. ரொம்ப சந்தோஷமா இருக்குது. ஏன்னா இன்னைக்கு சூழல், திரைப்பட விநியோக சூழல் வேற மாதிரி ஒரு சூழல் இருக்கும்போது நான் என்னுடைய கேரியரை பத்தி நான் கவலைப்பட மாட்டேன், நான் வந்து விஜய் சாரோட தான் செயல்படுவேன் அப்படின்னு நிற்கும் போது அந்த தைரியம் வந்து ஒரு பெரிய விஷயமா இருந்தது. மாஸ்டர் உங்களை வணங்குற மாஸ்டர் இன்னைக்கு வந்து நம்ம துறையில இருந்து ஒருத்தர் இன்னைக்கு வந்து சினிமாவில் வந்து இன்னைக்கு வந்து தன்னோட உயிரை பலி கொடுத்துருக்காரு. உங்க எல்லாருக்கும் சொல்றேன், இந்த பாருங்க, சினிமா வந்து சாதாரணமா போற போக்குல வந்து நீங்க வந்து மொபைல்ல பாத்துறீங்க. சினிமாவில் மொபைல்ல பாருங்க, 2ஆம் தடவை பாருங்க, முதல் தடவை தியேட்டர்ல பாருங்க. இந்த படம் தியேட்டருக்கான படம் தான். இந்த படம் வந்து ஓடிடில வரும், அதுக்கு முன்னாடி தியேட்டர்ல வரும்போது பாருங்க. சில படங்கள் ஓடிடில மட்டும் பார்த்தா போதும் அப்படின்ற மாதிரி பாருங்க. இந்த மாதிரியான படங்கள் தியேட்டருக்கான படம் தான். இவ்வளவு உயிரை கொடுத்து மாஸ்டர் வந்து இன்னைக்கு அவங்கள்ட்ட இருந்து வந்தவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. மாஸ்டர் வந்து எத்தனையோ தடவை மரணத்தை இன்னைக்கு வந்து ஒரு உயிரை பலி கொடுத்துருக்கோம். இன்னைக்கு வந்து மோகன்ராஜ் பலி கொடுத்துருக்கோம், நம்ம பலி கொடுத்துட்டு இங்க நின்றுகிட்டு இருக்கோம் சினிமாவில். மாஸ்டர் வந்து எத்தனையோ தடவை அது மாதிரி ரிஸ்க் எடுத்திருப்பாரு. மாஸ்டர் ரிஸ்க் எடுத்ததுனால, நம்ம கடல் கண்டு மாஸ்டர் ரிஸ்க் எடுத்ததுனால எத்தனையோ ஹீரோஸ் வந்து இன்னைக்கு பேசப்பட்டிருப்பாங்க. எத்தனையோ ஹீரோஸுக்காக அவர் வந்து உயிரை பணயம் கொடுத்து அவர் வந்து ஸ்பாட்ல நின்றுப்பாரு. அவங்களுக்காக பல விஷயங்களை பண்ணிருப்பாரு. அவங்க வந்து பேர் வாங்குறதுக்கு மாஸ்டர் வந்து நம்ம உயிரை கொடுத்திருப்பாரு. இன்னைக்கு உயிரை கொடுத்த ஒரு நமக்கு வந்து செஞ்சுட்டு இருக்காங்க. ஆனா போற போக்குல வந்து நம்ம சினிமா வந்து ஃபர்ஸ்ட் காப்பியே மொபைல்ல பார்த்துட்டு இருக்கோம். பாருங்க, மொபைல்ல இந்த டெக்னாலஜி வந்து யாருமே தடுக்க முடியாது. மொபைல்ல பாருங்க, ரசிங்க, எல்லாம் பண்ணுங்க. ஆனா அபிஷியலா இது எங்க ரிலீஸ் ஆகுது அங்க முதல்ல பாத்துருங்க. அபிஷியலா தியேட்டர்ல ரிலீஸ் ஆச்சுன்னா தியேட்டர்ல பார்த்துட்டு அப்புறமா மொபைல்ல பாருங்க. அபிஷியலா ஓடிடி ரிலீஸ் ஆச்சுன்னா ஓடிடில பார்த்துட்டு அப்புறமா பாருங்க. இதுதான் நான் சொல்ல ஒரு விஷயம். ஏன்னா வந்து எத்தனையோ ஃபைட் மாஸ்டர்கள் அந்த ஒரு தியாகம் தான் வந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து மிகப்பெரிய ஆக்ஷன் ஹீரோ கொடுத்துருக்கு. அதை நம்ம மறக்கக்கூடாது. மாஸ்டருக்கும் என்னுடைய நன்றி. பேரரசு சாரை பத்தி சொல்லணும்னா, ஏன் வந்து இந்த படத்தை பாராட்ட வந்துட்டு எல்லாரையும் பாராட்டுறேன் அப்படின்னா, எல்லாரும் ஒருத்தர் தொடர்புல ஒருத்தர் சங்கிலி பிணைக்கப்பட்டிருக்கோம். அதனாலதான் பேரரசு சார் இன்னைக்கு விஜய் சார் வந்து இன்னைக்கு உச்சத்துல இருக்கிறதுக்கு காரணம் பல இயக்குநர்கள்ல சில இயக்குநர்கள், அந்த சில இயக்குநர்கள்ல மிக எண்ணிக்கையில சொற்பமான குறிப்பிடத்தக்க ஒரு 4 இயக்குநர்கள் தாண்டி வேற இயக்குநர்களே கிடையாது. அந்த 4 இயக்குநர்கள் இல்லைன்னு சொன்னா, அந்த விக்ரமன் சார் தொடங்கி
அதுக்கப்புறம் வந்த ஒரு 4 இயக்குனர்கள் இல்லைன்னு சொன்னா இன்னைக்கு விஜய் சார் இல்லை. அந்த 4 இயக்குனர்கள்ல மிக மிக முக்கியமான இயக்குனர் நம்ம பேரரசு சார். அவர் விஜய் சார் சமீபத்துல கடைசியா அதிரி புதிரியா உண்மையான மக்களுக்கு பிடிச்ச ஹிட் கொடுத்த படம் கொடுத்ததுன்னு சொன்னா சத்தியமா சொல்லுங்க, பேரரசர் படத்தை தாண்டி அதுக்கப்புறம் ஒரு படம் கொடுத்தான்னு சொன்னா இல்ல. மார்க்கெட்டிங்கால ஒரு விஸ்வரூபமா பேசப்பட்டிருக்கலாம், வியாபாரத்துல அதை தாண்டி போயிருக்கலாம், அதை தாண்டி நிறைய வசூலா இருக்கலாம், நிறைய இருக்கலாம். ஆனா ஒரு எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி ABC எல்லா சென்டர்ல பிடிச்ச மாதிரி ஒரு படத்தை கொடுத்தது விஜய் சார். கடைசியா கொடுத்தது வந்து திருப்பாச்சி சிவகாசி தான். அப்படி ஒரு பெரிய ஹிட்டை கொடுத்த ஒரு பேரரசர். மலையாளத்துல இது மாதிரி ஒரு ஹிட் கொடுத்த ஹீரோ இருக்கா, டேரக்டர் இருக்கான்னு சொன்னா அந்த ஹீரோ திரும்ப அந்த டேரக்டரை கூப்பிட்டு வாங்க நம்ம படம் பண்றோம் அப்படி சொல்றாங்க. மலையாளத்துல ஒரு ஹீரோ கொஞ்சம் பின்னணி டேரக்டர் கூப்பிட்டு ஹீரோக்கு படம் கொடுக்குறாங்க. இது மாதிரி ஒருத்தர் உதவி பண்ணிக்கிறாங்க. ஆனா தமிழ்ல அப்படிப்பட்ட ஒரு சூழல் இல்ல. அப்படிப்பட்ட ஒரு சூழல் வரணும். விஜய் சாருக்கு பெரிய ஹிட் கொடுத்த அந்த பேரரசாருக்கும் என்னுடைய வணக்கத்துக்கு. கசாலி சார் எப்பயுமே வந்து எனக்கு ரொம்ப உதவி பண்ணணும் அப்படின்னு நிறைய முயற்சிகள் பண்ணுவாரு. இன்னைக்கு வந்து சினிமா எடுத்துட்டு ரிலீஸ் பண்ண தடுமாறி இருக்கவங்களாம் கசாலி சார் நிறைய உதவிட்டு இருக்காரு. இந்த படத்தோட டீம் பாத்தீங்கன்னா இந்த எல்லா டீம் ஒருத்தரா எனக்கு பேர் சொல்றது இல்ல. கேமராமேன் சார் வந்து எனக்கு எதுவும் தெரியாதுன்னு சொன்னாரு. அவருக்கு எல்லாமே தெரியும் அப்படின்றதெல்லாம் இதுல தெரிஞ்சது. மியூசிக் டைரக்டரோட பர்சனல் ப்ரொமோஷன் இந்த படத்தை பத்தி பர்சனலா நிறைய பண்ணிட்டு இருக்காரு, நிறைய பார்த்துட்டு இருக்கேன். ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியா என்னால பேர் சொல்ல முடியல. இந்த பிஆர்ஓ டீம் வந்து என்னுடைய வீட்டு என்னுடைய சகோதரர்கள் மாதிரி. அவங்க தர்மா, சுரேஷ் இவங்க எல்லாம் வந்து என்னுடைய முதல் படத்துல யமுனால வேலை செஞ்சவங்க. அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். விஜய் ஆனந்த் இந்த படத்தை தாங்கி நிக்கிறாரு. இந்த படம் வந்து எல்லா இடத்துக்கும் போய் சேரணும் அப்படின்னு சொல்றாரு. நீங்க இங்க உட்கார்ந்துருக்க யாருமே வந்து எனக்கு புதுசான ஆட்கள்லாம் கிடையாது. நம்மளாம் வந்து 20 வருஷமா 25 வருஷமா பார்த்த நபர்கள். புதுசா ஊடகத்துக்கு ஒரு சில பேரோட நம்ம பழகி இருக்கோம். எல்லாரும் சேர்ந்து இந்த படத்தை வெற்றியடைய வைப்போம். நன்றி, வணக்கம்.